Hi friends, first chapter முடிச்சு இப்போ second step numbers and sequence பற்றி பார்க்க போகிறோம். This video is sponsored by BuyMood e-shopping app. BuyMood e-shopping app is one of the online shopping apps. Use it. First பற்றி முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அட் த சேம் அந்த நம்பரோட அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடியது தான் சீக்வன்ஸ். இதில் வந்து ஈக்குவலிஸ் டிவிஷன் லெமா இதை யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ண போகிறோம். இதில் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸிட் பண்ணுற மாதிரி ஒரு யூனிக் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறாங்க Q அண்ட் R. இது சச் தட் A = BQ + R. இந்த R எப்படி இருக்கும்னா இந்த பிக்கும் 0க்கும் நடுவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then example 2.1, we have 34 cakes. Each box can hold 5 cakes only. How many boxes are need to pack and how many cakes are unpacked? அதாவது 34 கேக்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு பாக்ஸ்லையும் 5 கேக்காக பண்ணணும். மொத்தம் 34 கேக்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸு. ஒரு பாக்ஸ்லையும் 5 கொடுக்கணும். அப்போ எத்தனை பாக்ஸ் பண்ணலான்னா 6 பாக்ஸஸ் பண்ணலாம். ரிமைண்டர் 4ஆக இருக்கும். ஓகேவா? இது தான் கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை அன்பேக்டாக இருக்கும்? 4. இதுதான் இதோட கொஷின். ஃபஸ்ட்டு என்ன எத்தனை பாக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பாக்ஸு? 6 5 30 வரும். ஸோ 36 பாக்ஸில் வச்சுட்டோம். மீதி இருக்க 4 வந்து ரிமைண்டரில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து நோட், when a positive integer is divisible by 2. ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து டிவைடட் பை 2ஆக இருந்தால் அதோட ரிமைண்டர் என்ன இருக்குன்னா ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை 1ஆக இருக்கணும். இது ரெண்டு தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. ஸோ எனி பாசிட்டிவ் இன்டீஜர் வில் ஆஃப் த ஃபார்ம், இதோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா 2k + 1 இருக்குது. இப்போ k 0ன்னு போட்டோன்னா ஒன்று 0 இல்லைனா 1 அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஈக்குவலிஸ் டிவிஷன் லெமா பார்த்தோம். அதே மாதிரி இதை ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவலிஸ் டிவிஷன் லெமா இருக்குது. சேம் ஏபிங்கிற 2 இன்டீஜர் எடுத்துக்கிறோம். இதில் எக்ஸிட் ஆகிற மாதிரி இன்னும் யூனிக் இன்டீஜர் 2 எடுத்துக்கிறோம், Q அண்ட் R. அதே சேம் தான் A = BQ + Rன்னு இருக்கும். நம்ம அதில் பார்த்தது வந்து பிங்கிறது பாசிட்டிவாக இருக்கும்னு மட்டும்தான் பார்த்தோம். இதில் வந்து பி வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம். Then example 2.2, find the remainder and quotient. நம்ம ரிமைண்டரையும் கோஷன்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிவைடட் பை பி இந்த ஃபாலோயிங் கேசஸ், இந்த 3 கேசஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேசஸில் ஏ வந்து -12ஆகவும் பி வந்து 5ஆகவும் இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஈக்குவலிஸ் டிவிஷன் லெமா எழுதிக்கிறோம். அந்த லெமாவோட கான்செப்டில் ஏக்கு பதில் -12னும் பிக்கு பதில் 5ம் சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டோம். இப்படி இருக்கும்போது இந்த Qவும் Rவும் கண்டுபிடிக்கணும். ஸோ பி 0க்கும் பிக்கும் நடுவில் தான் R இருக்கும். ஸோ நம்ம 3 போடும்போது 15 வரும், -15 வரும். ஸோ ரிமைண்டர் என்னவாக இருக்கும்? +3ஆக இருந்தால் மட்டும்தான் இங்கே ஏ வந்து -12ன்னு வர முடியும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதிலிருந்து கோஷன் ரிமைண்டர் எழுதிட்டோம். செகண்ட் சம் வந்து A = 17னும் B = -3னும் எடுத்துக்கிறாங்க. அதே ஃபார்மேட் தான் எடுத்துக்கிறாங்க பை ஈக்குவலிஸ் டிவிஷன் லெமா. அதே மாதிரி ஏக்கு பதிலும் பிக்கு பதிலும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. பியோட வேல்யூவை எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணி எந்த வேல்யூவால் ஆட்டோ இல்லை சப்ராக்ஷனோ பண்ணுனா 17 கிடைக்கும்னு பார்க்குறோம். ஸோ அதிலிருந்து இந்த வேல்யூஸ் எழுதியிருக்கோம். பியோட வேல்யூ மாடுலஸில் எடுத்துருக்காங்க -3, 0க்கும் -3க்கும் நடுவில் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் வரக்கூடியது 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ Q = -5, R = 2. இதே மாதிரி A வந்து -19வும் B வந்து -4ஆகவும் இருந்தால் பை ஈக்குவலிஸ் லெமாவிலேருந்து சேம் மெத்தட் -19 = -4ன்னு எடுத்துக்கிட்டாங்க. அதுலேருந்து Q எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் 19 கிடைக்கும்னு பார்க்குறோம். 5 × 4 போட்டால் 20 வரும். 20லேருந்து -20லேருந்து +1 பண்ணும்போது நமக்கு -19 கிடச்சிரும். ஸோ அதிலேருந்து கோஷன் அண்ட் ரிமைண்டர் எழுதுக்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா ப்ராக்ரஸ் செக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இதே மாதிரி தான் ஏயும் பியும் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து Qவும் Rயும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் மெத்தட் தான், சேம் ஈக்குவலிஸ் லெமாவிலேருந்து தான் சொல்லியிருக்காங்க. A 13 B 3ன்னு இருக்கும்போது கோஷன் என்ன, ரிமைண்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது A வந்து 18னும் B 4ன்னு இருக்கும்போது கோஷன் அண்ட் ரிமைண்டர். அட் த சேம் A 21 B -4ன்னு இருக்கும்போது கோஷன் அண்ட் ரிமைண்டர். 4 வந்து A வந்து -32னும் B வந்து -12 இருக்கும்போது கோஷன் அண்ட் ரிமைண்டர். A வந்து -31 B 7 இருக்கும்போது கோஷன் அண்ட் ரிமைண்டர். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது
example 2.3, the show that the square of an integer, odd integer, is of the form 4q plus 1 for some integers q. இப்போது ஒரு ஆட் இன்டிஜர் ஸ்கொயர் பண்ணும்போது அதே வேல்யூ தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸ்னு ஒரு நம்பரை வந்து ஆட் இன்டிஜர்னு எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு ஆட் இன்டிஜர் எடுத்துக்கும் போது அதோட ஒன் மோர் தென், அதாவது இப்போ ஆட் இன்டிஜர் ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஒன்று ஆட் பண்ணும்போது 4ன்னு கிடச்சிரும், அது ஈவனாக கிடைக்கும். அதை தான் ஒன் மோர் தென் அண்ட் ஈவன் இன்டிஜர்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எக்ஸ் வந்து 2k + 1ன்னு எடுத்துக்கிட்டாங்க. 2kங்கும்போது கேக்கு பதில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா 2 + 1 3. அப்போ இது ஆட் நம்பராக இருக்குமா? ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். x² = 2k + 1 the whole square. இதை வந்து a + b the whole square = a² + 2ab + b²ங்கிற ஃபார்மெட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு இந்த ரெண்டு வேல்யூவில் இருந்து 4kவை காமனாக எடுக்கிறோம். காமனாக எடுக்கும்போது 4k × k + 1 + 1 வருது. இந்த k × k + 1க்கு பதில் q-ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 4q + 1 நமக்கு தேவையான ஃபார்ம் கிடச்சிருச்சா? இதை தானே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு தியரம், இஃப் a and b are positive integer such that a = bq + r, then every common divisor of a and b is a common divisor of p and r. அதாவது ஏக்கும் பிக்கும் நடுவில் காமன் டிவைசர் இருக்கிற மாதிரி பிக்கும் ஆருக்கும் நடுவுலையும் காமன் டிவைசர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தியரத்தில். அடுத்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. இந்த அல்காரிதம் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஹையஸ்ட் HCF கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜருக்கு நடுவில் ஹையஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்க போகிறாங்க. அதுக்கு எதை யூஸ் பண்ணிக்கிறோம்னா யூக்ளிட் டிவிஷன் லெம்மா தான் யூஸ் பண்ணிக்கிறோம். எந்த ஃபார்மெட்டில் எழுத போகிறோம்னா a = bq + rங்கிற ஃபார்மெட்டில் தான் எழுத போகிறோம். இதில் qங்கிறது கோஷன், rங்கிறது ரிமைண்டர். r வந்து 0வாக இருக்கும்போது b வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் a and b-ஆக இருக்கும். r 0வாக இருந்தால் a = bqன்னு இருக்கும். ஸோ அதனால் அது அப்படி சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை மறுபடியும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும்? bq = rq1 + r1. அதாவது இதில் பேலன்ஸ் வந்ததை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அதே மாதிரி r1 0வாக இருந்தால் r வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் a and b-ஆக இருக்கும். இதே மாதிரி ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போகும்போது கடைசி ரிமைண்டர் 0ன்னு வர இடத்துல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் இரண்டு நம்பருக்கு நடுவில் உள்ள ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ் செக். Euclid's division algorithm is a repeated application of division lemma until we get remainder as 0. அதாவது ரிமைண்டர் 0வாக இருக்கும்போது தான் அந்த ரிப்பீட்டட் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுவோம். HCF of 2 ஈக்குவல் பாசிட்டிவ் இன்டிஜர் k. அப்போ k எப்படி இருக்கும்? ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டிஜர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா k என்னவாக இருக்கும்னா சேம் நம்பராகவே இருக்கும். Illustration, using above algorithm, let us find HCF of 2 given ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. எது பெருசாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் எடுத்துக்கணும். ஸோ அதனால் a > b-ஆக இருக்குது. அப்போ 273 = இந்த வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூவை எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணால் இதில் இருக்க வேல்யூக்கு நியர்பை கிடைக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ 2 டைம் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 238 கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கிறது வந்து 35, ரிமைண்டர் 35. அதே மாதிரி இங்கே இருக்க வேல்யூ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணால் இங்கே இருக்க வேல்யூக்கு நியர்பை வருதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் எழுதுகிறோம். அப்போ ரிமைண்டர் கிடைக்குது. அட் த சேம் இங்கே இருக்க வேல்யூ லெஃப்ட் சைட் போகுது. இங்கே இருக்க வேல்யூ எழுதிக்கிறோம். எத்தனை டைம் இது போட முடியும்னு பார்க்குறோம். 2 டைம்ஸ் போட முடியும், 28ன்னு வரும். பேலன்ஸ் இருக்கிறது 7, ரிமைண்டர். இதே மாதிரி போட்டுகிட்டே வரும்போது கடைசி r0ன்னு வருது. அப்போ அந்த r0ன்னு எங்கே வருதுன்னா 7ங்கிற வேல்யூ வரும்போது அப்போ ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னென்னா 7. எக்ஸாம்பிள் 2.4. If the HCF of 210 and 55 is a expressive in the form, இந்த ஃபார்மில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். 55ஆல் எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூக்கு நியர்பை வருதுன்னா 3 டைம்ஸ். 3 டைம்ஸ் போடும்போது 165 வரும். பேலன்ஸ் இருக்கிறத 45ன்னு எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு 55 எடுக்கும்போது 45 வந்து 1 டைம் போடுறோம்.
பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 10 இருக்குது. நெக்ஸ்ட்டு 45 எடுத்துக்கிறோம். அப்போ 10 எத்தனை டைம் போடலாம் 4 டைம் போடலாம் ப்ளஸ் 5. அப்போ 10 எடுத்துக்கிறோம். 2 டைம்ஸ் 5 போடும்போது 10க்கு டேரெக்டாகவே கிடச்சிரும். அப்போ ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. ரிமைண்டர் 0 கிடச்சிட்டா ரெண்டுக்கும் காமன் ஹையஸ்ட் காமன் டிவைசர் ஃபேக்டர் என்னென்னா 5. ஹையன் காமன் ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிலிருந்து நம்ம எக்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே இருக்க வேல்யூ வந்து இந்த பக்கம் போகும்போது பாசிட்டிவ் ஆகும். அப்போ 325 ஆகுது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 330வை 55ஆல் டிவைட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் will divide 445 and 572 leaving remainder 4 and 5 repeatedly. அதாவது ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரை வந்து டிவைட் பண்ணும்போது இந்த வேல்யூவில் 4ம் இந்த வேல்யூவில் 5ம் ரிமைண்டர் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிமைண்டர்ஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கொடுத்துருக்க வேல்யூவை அந்த ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கிட்டோம். சப்ராக்ட் பண்ணி எழுதும்போது நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போடுற மாதிரி ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் போடுறோம். 567 எடுத்துக்கிறோம். 441 வந்து 1 டைம் தான் போட முடியும். பேலன்ஸ் எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 441 எடுத்துக்கிறோம். இதையும் 126 எடுத்துக்கிறோம். இதை 3 டைம்ஸ் போடும்போது பேலன்ஸ் 63 கிடைக்குது. அதுக்கப்புறம் 126 போடும்போது 63 × 2ன்னு வரும். அப்போ ரிமைண்டர் 0ன்னு கிடச்சிச்சு. அப்போ HCF ஆஃப் 2 வேல்யூஸ் வந்து 63. அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது 63ங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து தியரம். இஃப் A, B ஆர் 2 பாசிட்டிவ் இண்டீஜர், 2 பாசிட்டிவ் இண்டீஜர் எடுத்துக்கிறோம். அதில் A கிரேட்டர் தானே இருக்கும். இது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்னவா இருக்கும்னா A, B வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் A - B, Aக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 3 நம்பருக்கு வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து 2 நம்பருக்கு. இப்போ பார்க்க போகிறது வந்து 3 நம்பருக்கு. அந்த HCF ஆஃப் 3 பாசிட்டிவ் இண்டீஜர், அதாவது அது என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு A, Bக்கு கண்டுபிடிக்கிறோம். HCF கண்டுபிடிச்சதை Dன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 3வது வேல்யூவை Cன்னு வச்சுருக்கோம். அப்போ D, C கண்டுபிடிக்கும் போது அதிலிருந்து நமக்கு காமன் ஃபேக்டர் கிடைக்குது. தென் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2.6 396 504 636. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இது 3க்கும் HCF கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 வேல்யூக்குள்ளே HCF கண்டுபிடிக்கிறோம். 504 ஈக்குவல் இதான் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கிறதுனால ஹையஸ்ட் வேல்யூ இங்கே போட்டுவிட்டோம். இந்த வேல்யூவால் பண்ணும்போது 1 டைம் மட்டும் தான் பண்ண முடியும். பேலன்ஸ் வேல்யூ. அப்புறம் இந்த வேல்யூ போடுறோம். இந்த வேல்யூவை 3 டைம்ஸ் போட முடியும். ப்ளஸ் பேலன்ஸ் வேல்யூ 72. 108 எடுத்துக்கிறோம். 108 வந்து 72 1 டைம் மட்டும் தான் போட முடியும். 2 டைம் போடும்போது அதை விட அதிகமாக போயிடும். ஸோ பேலன்ஸ் எழுதிக்கிறோம். 72 எடுத்துக்கிறோம். அப்போ 36 வந்து 2 டைம்ஸ் போடும்போது ரிமைண்டர் 0ன்னு கிடச்சிருது. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க HCF வந்து 36ன்னு கிடச்சிட்டு. அப்போ அந்த 36க்கும் தேர்ட் வேல்யூக்கும் அடுத்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ 636 போடுறோம். 36 17 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பேலன்ஸ் வந்து 24 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 36 எடுத்துக்கிட்டோம். 24 1 டைம்ஸ் மட்டும் தான் போட முடியும். பேலன்ஸ் 12. அப்புறம் 24 எடுத்துக்கிறோம். 12 × 2 போடும்போது ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. அப்போ இதில் என்னது கிடைக்குது 12ங்கிறது காமன் ஃபேக்டராக கிடைக்குது. அப்போ 3 வேல்யூக்கும் காமன் ஃபேக்டர் என்ன 12. Next, exercise 2.1. Find all positive integer when divided by 3 leaves remainder 2. அதாவது எல்லா பாசிட்டிவ் இண்டீஜருக்கும் டிவைடட் பை 3 இருந்தால் அதில் ரிமைண்டர் 2ன்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈக்லிஸ் லெமா எடுத்துக்கிறோம். A = BQ + Rன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஃபார் இது வந்து ஈக்லிஸ் லெமா. அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3Q + Rன்னு கொடுத்துட்டாங்க. 3ஆல் டிவைட் பண்ணுறதுனால 3Q + Rன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போது 0 <r < 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து A லீவ்ஸ் ரிமைண்டர் 2. A வந்து ரிமைண்டரை வந்து 2ஆக கிடைக்கிற மாதிரி உள்ள வேல்யூஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 2 5 8 11 2 எடுக்கும்போது 2 அப்படியே கிடைக்கும். 5 எடுக்கும்போது 3 போக பேலன்ஸ் 2ன்னு கிடைக்கும். 8 எடுக்கும்போது அதே மாதிரி. ஸோ இதை மாதிரி ரிப்பீட்டடாக வரும். இந்த வேல்யூஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. Then a man has 532 flowers plot. He wants to arrange them in rows such that each row contains 21 flower plots. Find
find the number of completed rows and how many flower pots are left over. அதாவது 532 flower pots இருக்குது, அதை அரேஞ்ச் பண்ணுறாங்க ரோவில். ஒரு ரோலையும் 21 ஃப்ளார்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ எத்தனை ரோ கம்ப்ளீட் ஆகும், மீதி எத்தனை ஃப்ளார் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சேம் நான் அல்காரிதம் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார்முலாவை. 21 ரோன்னு சொல்லிட்டாங்க, அதனால் 21Q + Rன்னு எழுதிக்கிட்டோம். ஏங்கிறது மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 532 இருக்குது, 21 இருக்குது. ஒரு ரோவில் 35 ஃப்ளார் பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு எழுதிக்கிட்டோம். அப்போ ரிமைண்டர் வந்து 7. அப்போ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோட்ஸ் வந்து 25. லெஃப்ட் ஓவர் த ஃப்ளார் பார்ட்ஸ் வந்து 7. நெக்ஸ்ட்டு prove that the product of two consecutive positive integer is divisible by 2. ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜரை ப்ராடக்ட் பண்ணும்போது அதை டிவிசிபிள் பை 2ஆக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு வேல்யூவை n-1 அண்ட் n எடுத்துக்கிறோம், ரெண்டு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் நம்பரை. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது n² - n கிடைக்கும். எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்தாலும் 2q அண்ட் 2q + 1 எடுத்துக்கிட்டாங்க. பாசிட்டிவ் இன்டீஜர் தான், அதனால் எப்படினாலும் இருக்கலாம். க்யூங்கிறது சம் இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது 2q இருந்துச்சுன்னா அதோட கான்செப்ட் என்ன இருக்கும், 2Rன்னு கிடச்சிச்சு. அப்போ இது வந்து டிவைடட் பை 2ஆக கிடைக்குது. அட் த சேம் 2, அதாவது n² - n இருக்குது. இது 2q சப்ஸ்டிட் பண்ணும்போது 2q the whole square minus 2q 4q² - 2qன்னு வரும். இந்த ரெண்டுலேருந்து 2q காமனாக எடுக்கிறாங்க. q × 2q - 1க்கு Rன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ 2Rன்னு வந்துச்சு. அப்போ இது டிவைடட் பை 2ஆக இருக்குது. அட் த சேம் n × 2q + 1ன்னு எடுத்தோன்னா n²க்கு வந்து 2q + 1 the whole squareன்னு வரும், -2q + 1. இதை வந்து a + b the whole square = a² + 2ab + b² ஃபார்மேட்டில் பிரித்து எழுதிட்டோம். இந்த இதில் மைனஸை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். -2q - 1ன்னு எழுதிட்டோம். இப்போ 4q² அப்படியே இருக்கும். இங்கே 4q - பதில் கட்டாது. இஃப் d is the HCF of 32 and 60, find x and y satisfy. இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. டிங்கிறது இது ரெண்டுக்கும் உள்ள HCF. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிவிஷன் அல்காரிதத்துலேருந்து டிவிஷன் லெமாலேருந்து 60 × 32 × 1, 32 வந்து 1 டைம் தான் போட முடியும், பேலன்ஸு 32 28 வந்து 1 டைம் தான் போட முடியும், பேலன்ஸ் 4. 28ல் வந்து 4 வந்து 7 டைம் போடலாம். ஸோ ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. அதனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து 4. அப்போ டியோட வேல்யூ நமக்கு 4ன்னு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து 32 எடுத்துக்கிட்டாங்க. 32 வந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ஈக்குவேஷன் 28 × 1 + 4ன்னு எடுத்துக்கிட்டாங்க. இதை வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு போகிறாங்க. ஏன்னா நமக்கு காமன் ஃபேக்டர் 4ங்கிறதுனால 4 லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதியை இந்த பக்கம் கொண்டு வராங்க. 32 - 28 × 1. இந்த 28 × 1 அப்படிங்கிற கான்செப்டை எப்படி எழுதுறாங்கன்னா, 60 - இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டுட்டு வராங்க. இந்த இடத்துல 62 - இந்த 28க்கு பதில் 62 - 60 - 32 × 1ன்னு எழுதுகிறாங்க. × 1 காமனாக இங்கே 28 × 1 இருக்குல்ல, × 1ன்னு எழுதிட்டாங்க. இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது இது -60, இங்கே -× வந்து ப்ளஸ்ன்னு வந்துடும். × 1 போடும்போது 1 தான் வரும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் 2 டைம்ஸில் வருது. ஸோ 32 × 2ன்னு எடுத்துக்கிறான். இது -1 × 16ன்னு எடுத்துக்கிறான். இதிலிருந்து XY வேல்யூவை செப்பரேட் பண்ணி எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு 9th sum. A positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11? அதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து 88ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 61 கிடைக்குது. அதுக்கப்புறம் எந்த ரிமைண்டர் இருந்து சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 11, அந்த நம்பரோட ரிமைண்டரும் சேம் அதே நம்பருக்கு வந்து டிவைடட் பை 11 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு அந்த நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் அந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து 88ஆல் அந்த நம்பர் டிவைட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் 88yன்னு எழுதிக்கிட்டோம். ரிமைண்டர் 61ன்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு 61 = 11 × 5. 11ஆல் சேம் நம்பர் வந்து 11ஆல் மல்டிப்ளை ஆகும் +6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 88 இஸ் மல்டிபிள் ஆஃப் 11. 80 வந்து 11ஓட மல்டிபிளாக இருக்கிறதுனால இதை 11 × 5 +
இந்த 61 அடுத்த ஸ்டெப்பில் எழுதும்போது 61 ஈக்குவல் டு 11 இன்ட்டு 5 ப்ளஸ் 6ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த 6ங்கிறது ரிமைண்டர் இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் காமன் ரிமைண்டர் காமன் நம்பர் என்னென்னா அதுதான் சொல்கிறாங்க. காமன் ரிமைண்டர் வந்து 6 அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூவ் தட் 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம். 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் நம்பர் இண்டீஜர் எடுத்தோம்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பரை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா L+1 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் நம்பரை எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டுமே ப்ரைமாக இருக்குன்னு கோப்ரைம்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி பாசிட்டிவ் இண்டீஜர், இதில் வந்து பாசிட்டிவ் இண்டீஜர் மட்டும்தான் இருக்கும். இது டிவைட் பண்ணோன்னா போத் இஸ் 1. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா 1 தான் கிடைக்கும். L இஸ் அ கிவன் பாசிட்டிவ். L வந்து ஒரு கிவன் பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் அடுத்தடுத்த நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம் 2, 3, 4 அந்த மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 1 ஆடாக இருந்தால் அடுத்தது என்னதான் தான் இருக்கும், ஈவனாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுமே கான்சிக்யூட்டிவ் நம்பருக்கு காமன் ஃபேக்டர் எப்போவுமே என்னவாக தான் இருக்கும், 1ன்னு தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. பதில் கட்டாது. இஃப் D இஸ் த HCF ஆஃப் 32 and 60 ஃபைண்ட் X and Y சாட்டிஸ்ஃபை. இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. டிங்கிறது இது ரெண்டுக்கும் உள்ள HCF. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிவிஷன் அல்காரிதத்துலேருந்து டிவிஷன் லெமாலேருந்து 60 × 32 × 1 32 வந்து 1 டைம் தான் போட முடியும் பேலன்ஸு. 32 28 வந்து 1 டைம் தான் போட முடியும் பேலன்ஸ் 4. 28ல் வந்து 4 வந்து 7 டைம் போடலாம். ஸோ ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. அதனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து 4. அப்போ டியோட வேல்யூ நமக்கு 4ன்னு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து 32 எடுத்துக்கிட்டாங்க. 32 வந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ஈக்குவேஷன் 28 × 1 + 4ன்னு எடுத்துக்கிட்டாங்க. இதை வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு போகிறாங்க. ஏன்னா நமக்கு காமன் ஃபேக்டர் 4ங்கிறதுனால 4 லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதியை இந்த பக்கம் கொண்டு வராங்க. 32 - 28 × 1. இந்த 28 × 1 அப்படிங்கிற கான்செப்டை எப்படி எழுதுறாங்கன்னா 60 மைனஸ் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டுட்டு வராங்க. இந்த இடத்துல 62 மைனஸ் இந்த 28க்கு பதில் 62 மைனஸ் 60 - 32 × 1ன்னு எழுதுகிறாங்க. இன்ட்டு 1 காமனாக இங்கே 28 × 1 இருக்குல்ல, இன்ட்டு 1ன்னு எழுதிட்டாங்க. இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது இது -60 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு வந்துடும். இன்ட்டு 1 போடும்போது 1 தான் வரும். அதனால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் 2 டைம்ஸில் வருது. ஸோ 32 × 2ன்னு எடுத்துக்கலாம். இது -1 × 16ன்னு எடுத்துக்கலாம். இதிலிருந்து XY வேல்யூவை செப்பரேட் பண்ணி எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு 9th sum. A positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11? அதாவது ஒரு பாசிட்டிவ் இண்டீஜர் வந்து 88ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 61 கிடைக்குது. அதுக்கப்புறம் எந்த ரிமைண்டர் இருந்து சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 11, அந்த நம்பரோட ரிமைண்டரும் சேம் அதே நம்பருக்கு வந்து டிவைடட் பை 11 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்கிறது ஒரு பாசிட்டிவ் இண்டீஜர்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு அந்த நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து 88ஆல் அந்த நம்பர் டிவைட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 88yன்னு எழுதிக்கிட்டோம். ரிமைண்டர் 61ன்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு 61 = 11 × 5. 11ஆல் சேம் நம்பர் வந்து 11ஆல் மல்டிப்ளை ஆகும் ப்ளஸ் 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 88 இஸ் மல்டிபிள் ஆஃப் 11. 80 வந்து 11ஓட மல்டிபிளாக இருக்கிறதுனால இதை 11 × 5 ப்ளஸ் 6 இந்த 61 அடுத்த ஸ்டெப்பில் எழுதும்போது 61 = 11 × 5 ப்ளஸ் 6ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த 6ங்கிறது ரிமைண்டர் இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் காமன் ரிமைண்டர் காமன் நம்பர் என்னென்னா அதுதான் சொல்கிறாங்க. காமன் ரிமைண்டர் வந்து 6 அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூவ் தட் 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம். 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் நம்பர் இண்டீஜர் எடுத்தோம்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த
நம்பரை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா L+1 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் நம்பரை எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டுமே ப்ரைமாக இருக்குன்னு ப்ரைம்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி பாசிட்டிவ் இன்டீஜர், இதில் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் மட்டும் தான் இருக்கும். இது டிவைட் பண்ணோன்னா போத் இஸ் 1, இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா 1 தான் கிடைக்கும். L இஸ் கிவன் பாசிட்டிவ், L வந்து ஒரு கிவன் பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் அடுத்தடுத்த நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம் 2 3 4 அந்த மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 1 ஆடாக இருந்தால் அடுத்தது என்னதான் தான் இருக்கும், ஈவனாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுமே கான்சிக்யூட்டிவ் நம்பருக்கு காமன் ஃபேக்டர் எப்போவுமே என்னவாக தான் இருக்கும், 1 தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.